ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, கேரளா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல கட்டப்பனன்ற இடத்துல பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவலுக்கு தான் நம்ம இப்ப வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த ஃபெஸ்டிவலோட ஃபுல் டீடைல் வீடியோவும், அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் எத்தனை நாளைக்கு வரை இருக்குன்றதையும் நம்ம ஃபுல் டீடைலா நம்ம இந்த வீடியோல வந்து சொல்ல போறோம். அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவலோட பேர் பாத்தீங்கன்னா கட்டப்பன ஃபெஸ்ட் 2K26. நம்ம இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரணும்னா டிக்கெட் எடுக்கணும். இப்போ வந்து நாங்க 7 பேர் வந்திருக்கோம் ஃபேமிலியா. நாங்க 7 பேருக்குமே டிக்கெட் எடுத்து நாங்க வந்து உள்ள என்ட்ரி ஆயிட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலோட ஒரு ஆளோட டிக்கெட் சார்ஜ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய். 100 ரூபாய்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உண்மையிலே 100 ரூபாய்க்கு செம்ம வர்த்தான ஒரு ஃபெஸ்டிவல் இது. உண்மையிலே நீங்க ஃபேமிலியா வந்தீங்கன்னா சூப்பரா என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் இந்த வெகேஷன் டைத்துல. இப்போ உள்ள என்ட்ரன்ஸ்லயே நம்ம உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே வேற வேற லெவல்ல அடுக்கி வச்சிருக்காங்க. இங்கேயே நம்ம ஃபேமிலியால நிறைய போட்டோஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்க முடியும். உண்மையிலேயே நாங்களாம் நிறைய போட்டோ இங்க வந்து எடுத்தோம். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கங்க எவ்வளவு வேற லெவல்ல அந்த ஃபெஸ்டிவல் இருந்திருக்கும்னு. கைஸ், நான் நினைச்சேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு ஃப்ளவர் ஷோ இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் கடையே இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ரைட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சு வந்தேன். ஆனா உள்ள வந்து பார்க்கும்போதே கைஸ் தெரியுது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு கைஸ். ஒவ்வொரு காட்சிகளும் உண்மையிலே அது வேற லெவல் மறக்க முடியாத அனுபவமா இருந்துச்சு ஃபேமிலியா வந்தனால. பாத்தீங்கன்னா நாங்க 2 பேரும் அங்க இருந்த ஊஞ்சால போய் நாங்க உட்காந்து அந்த இதெல்லாம் போட்டோ எல்லாம் எடுத்து உண்மையில ஸ்டோரேஜ் எல்லாம் உண்மையிலே ஃபுல்லா ஆயிருச்சு கைஸ். இந்த ஃபெஸ்டிவல் முடிஞ்சு வெளில வந்தப்ப உண்மையிலே அந்த மாதிரி வேற லெவலா இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கடந்துட்டோம். 2வது ஸ்டெப்னு பாத்தீங்கன்னா இந்த கடல் கண்ணி தான் கைஸ். உண்மையிலே கைஸ் ஒரு கடலுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்தாங்க அந்த கடல் கண்ணி. உண்மையிலே உங்களை சம்மதிக்கணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 செகண்ட் அந்த மாதிரி வெளியில போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணிக்குள்ளேயே இருக்காங்க. எப்படித்தான் அவங்களால இருக்க முடியும்னு தெரியல. நமக்கு வெளியில இருந்து பார்க்க ரொம்ப ஈஸியா தெரியும், ரொம்ப அழகாவும் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் எஃபர்ட் போட்டு பண்றாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. இந்த தண்ணிக்குள்ளே நிறைய வித்தையெல்லாம் காட்டுறாங்க கைஸ். உண்மையிலேயே அது வந்து வேற லெவலு. நம்ம நினைப்போம் நமக்கும் இது மாதிரிலாம் பண்ண முடியும், ஆனா நமக்குலாம் பண்ண முடியாது. நல்லா பிராக்டிஸோட இந்த மாதிரி அவங்க பண்றாங்க. உண்மையிலே அது வேற லெவலு. 2 சைடுல தொட்டி இருந்துச்சு, கண்ணாடி தொட்டி. 2 சைட்லயுமே 2 கடல் கண்ணிய வேற வேற கலர்ல. உண்மையிலேயே அது வேற லெவலா இருந்துச்சு. ஒரு கடலுக்குள்ள இருக்க மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இப்போ இந்த கடல் கண்ணிகள்னு பாத்தீங்கன்னா 2 தொட்டியில இருக்காங்க. 2 தொட்டிகள்லயும் பாத்தீங்கன்னா ப்ளூ லைட்லாம் கொடுத்து உண்மையிலேயே ஒரு அந்த ஹாலே பாத்தீங்கன்னா ப்ளூ லைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நிரம்பி இருந்துச்சு. அந்த ப்ளூ லைட்டுக்கு அதுக்கும் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கடலுக்குள்ள போய் நின்றுக்க மாதிரி தான் ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இந்த 2 கடல் கண்ணிகளும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல பாத்தீங்கன்னா பபுள்ஸ் வந்து விட்டாங்க. உண்மையிலேயே அது பார்க்கவும் வேற லெவலா இருந்துச்சு. பாருங்கமே எப்படி ரிங்கு மாதிரி மேல சுத்தி போகுதுன்னு. உண்மையிலேயே அதெல்லாம் வேற லெவலு பிராக்டிஸ் ஒன்று, வேற லெவல் திறமை கைஸ் அதெல்லாம். காய்ஸ் அங்க பாருங்கமே ஹார்ட்லாம் தண்ணிக்குள்ள வச்சு எவ்வளவு சூப்பரா விடுறாங்கன்னு. உண்மையிலேயே பார்க்கும்போது வேற லெவலா இருக்குல்ல. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான ஃப்ளவர் ஷோவும் பார்த்தாச்சு. அதே மாதிரி நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பான கடல் கண்ணியும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம 3வது என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி பேர்ட்ஸும், அதே மாதிரி நிறைய பாம்புகளும், நிறைய ஓந்து வெரைட்டிகளும் இங்க இருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கடையில் இந்த அக்கா வேற 2 பாம்பு தூக்கிட்டு அங்கிட்டு திரியிறாங்க. அந்த பாம்பை கையில பிடிச்சி பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபாயா. அப்ப நானும் இதுவரை ட்ரை பண்ணதே கிடையாது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், தைரியத்தை வளர்த்து பார்ப்போம் அப்படின்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாயை கொடுத்து அந்த பாம்பை வந்து கேட்டு பார்த்து அந்த அக்கா புசுக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க, தோல் எடுத்து போட்டு விட்டாங்க. எனக்குனா ஒரு மாதிரி ஆயிருச்சு. பாருங்க எக்ஸ்பிரஷன், மூஞ்சி எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க அது மாதிரி அப்படியே உடம்புல அப்படியே ஊறுது. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம்னால ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனா விடக்கூடாடா ஜோபினி, எப்படினாச்சும் இதுல ஜெயிச்சாகணும்ட்டு நானும் கொஞ்சம் தைரியத்தோட அப்படியே நிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்க இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாம்பை பக்கத்துல கொண்டு போனாலே பயந்து போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தோல்ல போட விட்டு அப்படியே எல்லாரும் இனிய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சு எல்லாரும் இப்படி பாக்குறதுனால. இருந்தாலும் பயங்கர பயமாவும் இருந்துச்சு. ஏன்னா கேரளால வேற 21 பேரை ஒரே நாள்ல பாம்பு கடிச்சு வேற கொண்டிருக்கு. அதெல்லாம் நினைச்சு எனக்கு வேற கொஞ்சம் பீதிய வேற ஆயிருச்சு. இருந்தாலும் எப்படினாச்சும் இந்த பாம்பு வந்து எப்படினாச்சும் களை அடக்கிற மாதிரி இந்த பாம்பு அடக்கி ஆகணும்ட்டு நான் கையில எடுத்து இப்படி பாம்பை பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஆக எனக்கு பயம் போயிருச்சு. உண்மையிலேயே வந்து இங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் தைரியமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. உண்மையிலே அது வேற லெவலா இருக்கும். வேற சான்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சான்ஸ் உபயோகப்படுத்திக்கணும்.
கைஸ் முன்னாடி இந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கும் இப்ப இருக்கிற ஃபேஸ் எக்ஸ்பிரஷனுக்கும் நல்லாவே உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கமே பாம்பெல்லாம் எவ்வளவு பக்கத்துல பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கே பயம் மாறிடுச்சு போக போக. இதே மாதிரி தான் கைஸ் உங்களுக்கும், நீங்களும் ஆரம்பத்துல பார்க்க உங்களுக்கு பயமாவே இருக்கும், ஆனா உங்களுக்கே போக போக வந்து பயம் மாறிடும். நீங்களும் மஸ்டா ட்ரை பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குன்ட்டு. இந்த பாம்பை கையில கொடுத்துட்டு வர மட்டும் தான் கொஞ்சம் நல்ல நிம்மதியா இருந்துச்சு. என்னதே இருந்தாலும் லைட்டா பயம் இருக்கும்ல. அது அக்காட்டையும் அம்மாட்டையெல்லாம் கொண்டு போகும்போது அம்மாலாம் அலறி அடிச்சு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. பாருங்கமே அது வந்து பாம்பு பிடிச்ச கைன்ட்டு. கைஸ் அங்க பாருங்கமே அந்த கூண்டுக்குள்ள எவ்வளவு பெரிய முதல கிடக்குன்னு. அது இல்ல கைஸ், உடும்பு பெரிய உடும்பு கைஸ், எப்படி ஒரு 5-6 கிலோனாச்சும் வரும். பார்க்க விட்டு பயமா இருந்துச்சு. அந்த கொம்புல பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பச்சை வந்து இருக்குன்ட்டு திரும்பி ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த கையை பாம்பு தொட்ட கையின்ட்டு அவங்க அலறி அடிச்சு ஓடிட்டு இருந்தாங்க அம்மா அக்காலாம். கைஸ் அங்க பாருங்கமே எவ்வளவு பேர்ட்ஸ் அந்த ஹாலை சுத்தி எவ்வளவு ரவுண்டா எப்படி சுத்துதுன்னு பாருங்கமே. உண்மையிலே அமேசிங்கா இருந்துச்சு அதை பாக்குறதுக்கே. கைஸ் அங்க பாருங்கமே அந்த கொம்புல இந்த ஹால்ல அவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி எனக்கு தூக்கம் தான்ப்பா முக்கியன்ற மாதிரி அந்த பச்சை கலர்ல எப்படி கிடைக்காம பாருங்க கைஸ் அந்த ஒரு கொம்புல. உண்மையிலே அது வேற லெவலா இருந்துச்சு. அது பக்கத்துல நின்று பார்க்கும்போது திருப்பி எடுத்து அவ்வியெல்லாம் வந்து பிடிச்சுன்னு அவ்வளவுதாங்க முடிஞ்சு அங்கனையே. இந்த ஒரு ஃபெஸ்டிவலுக்கு நம்ம தனியா என்ட்ரி டிக்கெட் எடுத்து வந்தாலும் இப்ப நடக்கிற ஆக்டிவிட்டிஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தனியா வந்து டிக்கெட் எடுத்தே ஆகணும். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலோட பார்ட் 1 வீடியோ. அந்த பார்ட் 2 வீடியோ பாத்தீங்கன்னா உடனே நம்ம சேனல்ல வரும். அந்த பார்ட் 2 வீடியோ பார்த்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவலோட ஒரு ஃபுல் ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்குன்றது வந்து ஃபுல் டீடைல்டா அந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கங்க.